ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கமல் சார் யாரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். கமல் சார் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்த உடனே கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யார் வெளியில் போவா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாயா கிட்ட கேட்குறாங்க. மாயா எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணி போவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மணியே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரவீனா வந்து வெளியில் போயிருந்தாங்க. ரவீனா வந்து வெளியில் போகும்போது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே உள்ளே நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, இந்த மாதிரி மணி கூட இவ சேர்ந்து விளையாடுற ஆட்டம் தான் ஒழுங்கான விளையாட்டாக இல்லை, அதனால தான் மக்கள் வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாருமே வந்து ரவீனா போயிட்டாங்க அப்படின்னு உள்ளே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மைண்ட் செட்டில் தான் இப்போ மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நிக்சனும் வந்து லோ பாயிண்டில் தான் இருந்தான், ரவீனாவும் லோ பாயிண்டில் தான் இருந்தான், மணியும் லோ பாயிண்டில் தான் இருந்தான். ஆனால் போன தடவை நிக்சனும் ரவீனாவும் போயிட்டாங்க, அதனால இந்த தடவை மணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மணியை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அர்ச்சனாவை கேட்குறாங்க. அர்ச்சனாவை கேட்டப்போ யார் போவா அப்படின்னு கேட்டதுக்கு அதே தான் சொல்கிறாங்க, மணியும் தினேஷும் தான் சொல்கிறாங்க. அகைன் மணியை சொன்னதுக்கும் அதே ரீசன்னா, என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ரவீனா போயிட்டாங்க, அதனால இந்த தடவை மணி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அர்ச்சனா வந்து மணியை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது விஷ்ணு எழுந்திருக்கிறாரு. விஷ்ணு எழுந்திரிச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, யார் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, விசித்ரா மேம் இருக்கட்டும், இவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் மணி பக்கம் திரும்பினாரு. உடனே கமல் சார் பார்த்து என்ன கேட்டுட்டாரு அப்படின்னா, ஓ அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணுறதா யார் போகணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷ்ணு எந்த அளவுக்கு வந்து கேமில் முழுகி இருக்காரு அப்படின்றத எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மணி சொன்ன மாதிரி கேம் கேம் கேம், என்ன நடக்க போகுது, இது நடக்க போதா, அது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து அவர் சொல்கிறது வந்து கிண்டல் பண்ணுறாரு கமல் சார், நீங்கள் தான் ஒரு வேலை எல்லாத்தையும் சொல்கிறீங்களோ, நீங்கள் தான் ஒரு வேலை எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணிவிட்டு அடுத்தது தினேஷை கேட்டார். தினேஷ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, விசித்ரா மேம் போவாங்க இல்லைனா தினேஷ் போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவரோட வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நடுவில் என்டர் ஆனார். என்டர் ஆன உடனேயே அவருக்கு வந்து ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு இத்தனை நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது போக தினேஷ்க்கு தெரியும், இந்த மாதிரி வந்து அவரோட விஷயத்தை பேசினதாக இருக்கட்டும், இல்லை அவரோட லைஃப்பை பற்றி பேசினதற்கு, அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசி திட்டினதாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து விசித்ராக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பின்னடைவால் கண்டிப்பாக இவங்க வந்து இந்த வாரம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இத்தனை நாள் இவங்க இருந்ததே ஜாஸ்தி, அதனால இப்போ போக தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் விசித்ராவை சொன்னார். அடுத்த சீன்லேயே வந்து கமல் சார் எடுத்து காமிச்சிட்டாரு. இவங்க வாங்க நம்ம இங்கே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ யாரை காமிச்சாங்க அப்படின்றது இன்னும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், ஐ மீன் எபிசோட் போனால் தான் தெரியும் யார் வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யார் வெளியில் போகிறா அப்படின்றதே தெரியல. மாயா வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. ஒருவேளை மாயா தான் போகிறாங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ மாயா பயங்கரமான அதிர்ச்சியில் உட்காந்துட்டு என்னடா நடக்குது இங்கே, என்னடா நடக்க போகுது இங்கே அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அர்ச்சனாக்கும் பயங்கர டென்ஷன், ஏன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒருவேளை மாயா போகிறாங்களா விசித்ரா போகிறாங்களான்றது இன்னுமே கன்ஃபார்மாக தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வெளியில் போக வரா அப்படின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் வெளியில் போவா நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.